ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஜெயிலில் இருக்கும் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவனை வெளியே எடுக்கும் பொறுப்பில் நிலா இருக்கிறாங்க. போலீஸ்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கார்த்திகாவை நேரில் விசாரித்து பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா போலீஸ்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு நீங்கள் எப்படி இவங்க மீது கேஸ் போடலான்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதன்படி போலீஸும் நிலாவும் கார்த்திகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே கார்த்திகாவின் அம்மா, அப்பா, மாமா 3 பேரும் சேர்ந்து கார்த்திகாவை பார்க்க விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ்கிட்ட. போலீஸ்காரங்க அவங்ககிட்ட அதெல்லாம் முடியாது, நீங்கள் உங்கள் பொண்ணை பேச சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலா கார்த்திகாட்ட ஃபோன் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோவை காட்டுறாங்க. உடனே போலீஸ்காரங்க கார்த்திகா இப்போது இங்கே என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் அடுத்து என்ன முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்புறமா கார்த்திகாவின் அம்மா போய் கார்த்திகாவை கூட்டிகிட்டு வர்றாங்க, மிரட்டி கூட்டிகிட்டு வர்றாங்க. போலீஸ் முன்னாடி கொண்டுட்டு நிப்பாட்டுறாங்க. அப்போது போலீஸ்காரங்க உன்னிடம் தப்பாக நடந்துக்கிட்டாங்களா சேரன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க போலீஸ்காரங்க. ஆனால் அதுக்கு கார்த்திகா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் தான் சேரன் மாமா வீட்டுக்கு தேடி போனேன், தேடி போய் பார்த்து பேசினேன், சேரன் மாமா என்னை எதுவும் பண்ணலை, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க. உண்மையை சொல்லி அவர்களை வெளியே எடுப்பதற்காக உதவி செய்கிறாங்க கார்த்திகா. பிறகு நிலா எடுத்த முயற்சிக்கு போலீஸ் நன்றியை சொல்லிட்டு அண்ணன் தம்பி 4 பேர்த்தையும் வெளியே விட சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. நிலாவை பார்த்துட்டு பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி நான் ரொம்பவே பயந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு பல்லவா நீ எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டு வர்றாங்க. அடுத்ததான் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து நிலா அவளோட அண்ணியை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஏற்கனவே நிலா கழுத்தில் சோழன் கட்டிய தாலி சும்மாதான்னு தெரியும், 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல என்பதால் அண்ணி நிலாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா இது பொம்மை கல்யாணமாக இருக்கலாம், ஆனால் சட்டத்திற்கும் ஊர்க்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது தான் தெரியும். இதெல்லாம் சரி செய்யணும்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக 2 பேரும் பிரியணும், அதுக்கு விவாகரத்து கேட்டால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நிலாவும் இதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு விவாகரத்து பண்ணுவதற்காக தயாராகிடுறாங்க நிலா. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.